வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026 ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் சில விடயங்களை கதைக்கக்கூடான்னு நினைக்கிறேன். நான் சில ஆக்களை நோக்கி கையை நீட்டக்கூடான்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அப்படி நினைக்கிற ஆக்கள் முழு பேரை நோக்கி கையை நீட்டியிருக்கிறேன். அதான் வரலாறு. சில பேரை கடந்து போகணுமென்னு நினைக்கிறேன். ஆனால் காலால் மிதித்து கொண்டு உலக்கி எலும்பில்லாத மாதிரி அடித்து துவைச்சி போட்டு போன வரலாறு தான் வரலாறு. ஸோ இன்றைக்கு என் மனசில் இருந்து சில பேர் சம்பந்தமாக இதில் நான் நினைக்கிறேன், இந்த வீடியோவுக்கு பிறகு என் ஓட் குறையும் உண்டு. ஆனால் நான் அதை எனக்கு இந்த ஓட்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஓட்டல்ல என்னுடைய அரசியல், அதாவது வாக்கரசியல் இல்லை, நான் ஒரு யதார்த்த அரசியல்வாதி. ஆகவே இந்த விடயத்தை கழிச்சு தான் ஆகணும். நீங்களும் யோசிப்பீங்க, என்னடாப்பா அவன் எடுத்த உடனே நினைக்கிறேன் அந்த ஆஸ்திரேலியா தவா அவரை பற்றி வீடியோ போட போகிறேன்னு சரி. அந்த ஆள் இப்போ ஓரளவு நான் பார்த்தேன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஆள் டெப்லெட் எடுக்க தொடங்கிட்டார் போடக்கு. முகத்தில் செந்தளிப்பு சிரிப்பு எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ தவானை நேற்று வேணா கோல் அடிச்சிருந்தவர் நான் ஆன்சர் பண்ணிலாம் போயிட்டுது. மேபி நான் நினைக்கிறேன் நாள் ஓகே போடக்கு. இப்போ அந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு போடக்கு. எடுத்து என்னட்ட அந்த வீடியோ ரிமூவ் பண்ண சொல்லி அப்போ இப்படி தான் அடிச்சிருப்பார் போடக்கு. நான் ஆன்சர் பண்ணல. ஆனால் அந்த மனுஷனை நாங்கள் திட்டக்கூடாது. பாவம் என்னடா சில பேருக்கு இந்த நேச்சுரலாக இருக்கிற டிசீஸ் வேறு, பிறப்பில் இருந்தே மனநோயால் வாரது வேறு. ஆனால் கேன்சர்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு சைட் எஃபெக்டுகளால் வர மனநோயால் வேறு. அவே தவான பாவம். இப்போ அவரை நான் என்னதான் சொல்லி திட்டியிருந்தாலும் எனக்கு தவானியில் ஒரு கரிசனை இருக்கின்றால் அவர் மனநோயாளி என்ற அடிப்படையிலையும் அடுத்தோட கேன்சர் நோயாளி என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியராக தவானியில் எனக்கு மிகப்பெரிய கரிசனை இருக்கிறது. என் குடும்பத்தில் அக்காவும் என்னோட கதைக்கிறவா. ஸோ அக்காவும் அண்டைக்கு எடுத்து கவலைப்படுக்காச்சுவா, நீ அவனுக்கு விசரன் என்று வீடியோ போட்டுட்டியோன்ட்டு நான் சொன்னேன், இல்லையா அக்கா, இல்லை இந்தால் மாறி எழுதுது. அப்போ சில நேரத்தில் மாறி எழுதியக்க சரணைக்கும் என்ன இந்தால் மாறி எழுதுன்ற அண்ணன் நல்ல தான் எழுதினு. இப்போ இந்த வீடியோ 3 மிஸ் கால் அடிச்சிருந்தவர் ஆன்சர் பண்ணல. பின்னேரம் இதை மெசேஜ் பண்ணுறது. அப்போ நின்று செல்லம் ஒருக்கா கால் பண்ணிட்டு நான் கால் பண்ணல. தவான நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், கொஞ்சம் பிஸி. இன்றைக்கு மீட்டிங்கள் மாறி அங்கே இங்கே திட்டு இருந்தானே. ஆனால் நானடை கதைக்க வார விடயம் தவான் என்ற விடயம் இல்லை. அந்தால் பாவம் அந்த நல்ல மனுஷன். இது என்னென்றால் எங்கண்ட இந்த சாதியை வச்சு கொண்டு அரசியல் செய்கிற ஒரு மனநோயாளியை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன், இந்த கேகே ஸ்டோரில் சாதியை விற்பனை செய்து வாக்கு வேண்டுகின்ற ஒரு மனநோயாளி. அது எப்படிப்பட்ட ஒரு மனநோயாளி என்றால், இதுவும் ஒரு மனநோயாளிகள் பற்றிய கதை தான். நான் அந்த வீடியோவை போடக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, ஏனென்றால் அது அந்த சாதியை சேர்ந்தவர்களை பாதிக்கும். ஆனால் அந்த சாதியில் இருக்கிற ஆக்களுக்கு கூட இந்த வீடியோக்களாலையும் இந்த நபராலையும் ஒரு தன்னைத்தானே பிரபல்யம் அடைகிறதுக்கும் ஒரு 400-500 ஓட்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்குது, போன முறையும் பாராளுமன்ற தேர்தலில் தான் வெல்லுவன் நினச்சி கொண்டு வெள்ளை சேட்டோட ரெண்டு ஒரு பசல், அது சொல்வது பசல் உண்டு, பயலும் இல்லை பசல். ஸோ அந்த பசல் சம்பந்தமாக தான் கதைக்கிறேன். ஏனென்றால் அதாவது இந்த பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்கணும். நான் யார், என்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன, நான் ஒட்டுக்குழுக்கள் ஆவா குழுக்களில் இருந்தன்றது பொதுமக்களுக்கு தெரியுமா இல்லையா, நான் நிற்கிற அரசியல்வாதி யார், ஒரு தனி இனவிரோதி என்ற விடயங்கள் இந்த நபருக்கு அடிப்படையாக விளங்க வேணும். இப்படி ஒரு அரசியல் செய்து தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் எங்களுடைய இனத்தினுடைய கடவுளை தூற்றுறதால 27,000 ஓட் வருமெண்டாடாப்பா, சிம்பிள் வேலையேடாப்பா. அது விளங்கிச்சா உங்களுக்கு? இதில் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். என்னென்றால் இந்த விடயத்தை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. எங்களுடைய புலம்பெயர் நாட்டில் இருக்கிற எங்களுடைய தேசிய தலைவரை நேசிக்கிற எங்களுடைய அண்ணாமேர் இந்த வீடியோவை ஒரு தயவு செய்து பாருங்க. யாராவது முடிஞ்சால் எங்கள்ட அண்ணாமேருக்கு அனுப்புங்க. என்றால் வெறியா போட்டு இந்த 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 என்னென்னு சொல்கிறது, அம்மா அப்பா ஏன் பெத்தமண்டு அம்மா அப்பாக்கே தெரியாத ஒரு வீணா போன ஒரு விந்து இந்த நபரோட நீங்கள் எடுத்து வெறிய போட்டு கதைச்சா அவன் ரெக்கார்ட் பண்ணி போட்டு தாண்டாப்பா போடுவான். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் தேசிய தலைவர். இப்போ அவனுடைய வீடியோக்கள் அண்மைய தினத்தில் எனக்கு சில வீடியோக்களை காட்டியிருக்குது. இப்படி கேவலமான வீடியோக்கள் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்னால் நான் கூட அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்னென்றால் இப்போ நான் அடையாளம் காட்டினது சமூக விரோதிகளை, கனவேருக்கு மல்லாத்தில் வழக்குகள் நடந்தவங்களுக்கு சமூக விரோதிகளை தான் நான் அடையாளம் காட்டினேன். ஆனால் சமூக விரோதியாக இருந்து கொண்டு ஒரு தேசிய தலைவரை மனசில் நினைச்சு வாழ்கிற ஒரு சமூகத்திட்ட போய் தன்னை ஒரு புனிதனாகவும் தன்னோட நிற்கிற பொம்பளையே ஒரு புனிதியாகவும் அல்லது மிஸ்டர் புனிதனாகவும் மன்னிக்கணும் மிஸ் புனிதனாகவும் மிஸ்ஸிஸா அப்படி குழம்புது மிஸ்ஸஸ் புனிதனாகவும் காட்டிக்கொள்கிற ஒரு மனநோயாளியை பற்றி தான் நம்மளுக்கு கேட்க போகிறோம். அதில் என்னென்றால்
எங்களுடைய தமிழில் விடுதலை புலிகளை நேசிக்கிறோம்ன்ற போர்வையில் இந்த நபர்கிட்ட நீங்கள் கோல் பண்ணி காய்ச்சிங்கண்டா அவன் அதை ரெக்கார்ட் பண்ணுவான். அதாவது வந்து என்ன பிரமிக்க வச்ச இவனுடைய கதைகள் இவன் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு இப்போ கௌசல்யாசன் சொல்லும் அவன் பார்த்தீங்கன்னா எப்படி நீட்டாக கதைக்கிறான்ண்டு. அப்போ நான் சொல்கிறேனால தான் இவன் ரெக்கார்ட் பண்ணுறான், அவன் அப்லோட் பண்ண போகிறான், அதுக்காக அவன் நீட்டாக தான் கதைப்பான். ஏண்டா அவன்ட குலம் இனம் எல்லாம் அது அப்படி அடியப்பா அது வேலை இல்லை, காய்ச்சி வேலை இல்லை. ஏனென்றால் அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் பாலக்கத்தி வச்சிருக்கிறேன், இலங்கையில் அரசியலமைப்பு சட்டத்தில் பாலக்கத்தியை இடுப்பில் கொண்டு திரியலாமண்டு சட்டப்படி உரிமை இருக்கிற ஒரே ஒரு சாதி நாங்கள் தானண்டு. இப்போ சாதி அரசியல் செய்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான வேலை. அது புரையோடி போயிருக்கின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயத்தின் மனசில் ஆழமாக புரையோடி போய்கின்ற இந்த சாதியை வச்சுக்கொண்டு அரசியல் செய்கிறவன் வந்து ஒரு முட்டாள் என்று தான் நான் சொல்லுவேன். என்றால் இந்த நபர் வந்து முதல் ஆவா குழுவில் இருந்தவன். அதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் இவன் ஒட்டுக்குழுக்கள் உங்களுக்கு தெரியும் 2009 முழு இடங்கள்லையும் எங்களுடைய இயக்கப்படியில் 2006, 7, 8 மாணவர் அமைப்பை இருந்த முழு படியலையும் போட்டதில் இந்த நாய் என்று சொன்னால் நாய்க்கு மரியாதை இல்லை. ஆகவே இந்த விலங்குக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாரை பற்றி கதைக்கிறேன்ட்டு சரிதானே. தன்னைத்தானே பெட்ரோல் ஊற்றி தன்னைத்தானே எரிச்சு போட்டு தான் பாதுகாப்பு கேட்ட ஒரு ஆள். அதாவது அர்ச்சுனா ராமநாதனுக்கு துவகு கொடுத்த உடனே தனக்கு தானே 4 பேரை போட்டு தனக்கு தானே பெட்ரோலை ஊற்றி போட்டு பாதுகாப்பு கேட்ட ஒரு நபர். இவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் 100% ஷுவர். ஏனென்றால் இவர் நிற்கிற ஆளுக்கு இப்போ வழக்கு போய் இவர் உள்ளே போகிறார். சரிதான், இவர் யாரோட நிற்கிறாரோ, இந்த கட்சியில் இருக்கிற ஆளோட நிற்கிறாரோ அவருக்கு வழக்கு போட்டு தள்ள போகிறாங்க உள்ள. ஆனால் அந்த நபர் வந்து என்னோடய பாராளுமன்றத்தில் கதைக்கிறவர் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் என்ன சென்ஸ் லைக் இவங்க விஷப்பாம்புகள் தான், இவங்களை யாரையுமே நம்பலாது. ஆனால் சிங்களவன் என்ற அடிப்படையில் நேரடியாக அவர்கிட்ட வீட்டை நான் போயிருக்கிறேன். நேரடியாக நான் கதை கேட்கல. என்னோட அர்ச்சுனா ஹவ் என்னோட தான் வருவேன். நான் மாடா ஆடாடா வளர்க்குறேன், அர்ச்சுனா ஹவ் என்னோட தான் வருவேன். ஆனால் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலை. பட் இவர் நாமல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சனுடைய கூட்டணி. ஒரு முறை அரசியலில் வந்து ஜனாதிபதி தேர்தலில் நின்றவர். இவருக்கும் தான் ஒரு ஜனாதிபதியாக வரலாம்ன்ற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு அற்ப பசல், இன்னொரு சிங்கள பசல் என்று வச்சுக்கொள்வோமே. அவரோட தான் நீங்கள் இவர் நிற்கிறார். ஆறு யாழ்ப்பாணத்தில் வந்து சாதியம் கதைச்சு கொண்டு நானா நான் பானா நான் பாவன்னா அப்படி இப்படி என்று சொல்லி எனக்கு ஓட் போடுங்கோ என்ற முப்பாட்டன் வந்து கல் சீவினர். அடே நான் இன்றைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் சொன்னேன் இந்த வீடியோ நான் கதை கேட்க முன்னம்ம பல வகையான எனக்கு எதிர்ப்பு வரும். எனக்கு அதில் பிரச்சனை இல்லை, எனக்கு வாக்கு வங்கியல் சரியும் எல்லாம் சரி. ஆனால் அதற்காக சில யதார்த்தமான விடயங்களில் சமூகத்தில் கதைக்காமல் போகிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லை. அதால் தான் நான் இதை சொல்கிறேன். என்னென்னா இந்த நபருடைய அம்மப்பா வந்து பணசீவினை தான். நான் உங்களுக்கு இன்றைய சொல்கிறேன் சேவியர் அண்ணே என்று சொல்லி பேரோட சொல்கிறேன். ஏனென்றால் அது என்ற ரத்தம் அந்தாள் பெரியவளானில் சேவியர் அண்ணே என்று சொல்லி கள்ளுச்சீவர அண்ணே ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என்ன கூப்பிட்ற, இங்கே வா தம்பி மோனே நீங்கள் எப்படி அண்டு தான். சரிதான், நான் ஒரு எம்பியாக இருந்தாலும் இன்றைக்கு நான் என்னுடைய விழான் காணிக்கில் போனால் என்னுடைய காணிக்கில் இருக்கிற ஒரு தனிப்பணியில் இன்றைக்கும் அவர் தான் செய்கிறவர் கல்லுறக்கிறவர். இங்கே வா என்ற செல்லன்னு நான் உன்னை 4 வயசில் பார்த்தினாலும் அந்த கட்டி பிடிச்செல்லாம் கொஞ்சம் சரிதானே. இப்போவும் தொழிலுக்கு போகுது. அதாவது வந்து அப்பாவுக்கு பணங்கள் கொடுத்து எனக்கு பணங்கள் தந்து நான் 4 வயசில் இருக்கையே கொண்டு எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பெண்ண மரத்தில் ஏறி வந்து எனக்கு அந்த சின்ன கப்போட போய் நிற்பேன். கப்பலை கொஞ்சம் ஊற்றி விட்டு போவார். அம்மா சிரிச்சு அதுக்குள்ள வெங்காயமும் பச்சை மிளகாயம் போட்டு தருவா குடியாண்டு. அது வந்து பதநீர், கல்லில் பதநீர். நாங்கள் அப்போவே அப்படி சும்மா இல்லை சரிதானே. ஸோ அந்த மனுஷன் இன்றைக்கும் என்ன அடே கிடக்குது வீட்டை சாமான் குடிக்க போறியோண்டு. அக்கா சேவியர் அண்ணன்ற மனசி அக்கா இப்போ போனாலும் டாக்டர் சேவியரன் உங்களுக்கு வைக்க சொன்னவரன்னு சொல்லி ஒரு போத்தல் கல் எடுத்து அப்படியே நீட்டாக தருவான். நான் அதுக்குள்ள ஒரு டவுட்டும் இல்லாமல் அந்த ஒரு போத்தல், அதாவது வந்து எங்கேன்னு கடையில் போய் சோடா வண்டி குடிக்க கையிலையும் ஜோசிக்கணும் அவங்களுக்கு நெஞ்ச போட்டு தராங்களோண்டு. ஆனால் இந்த மனுஷன்கிட்ட போய் நம்பி ஒரு போத்தல் கல்லை வேண்டி நானே வீட்டை உணர்ந்து நல்லா முரல் மீன் பொறிச்சு போட்டு நானே ஒரு போத்தல் கல்லை தனியாக அடிக்கிறேன். நான் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அது ஒரு தொழில், பெனசீவர் என்ற தொழில். என்னோட படித்த எத்தனையோ படியல் டாக்டர்ஸ் மேர் எங்களுடைய பரம்பரை வந்து பணசீவிர படியல். ஏன்னா இங்கே மன்னாரில் இருந்து என்னோட படித்தவங்க 2 பேர், ஒருத்தன் கன்சல்டன் சர்ஜன், இன்னொருத்தன் வந்து கன்சல்டன் ஆன்காலஜிஸ்ட். பட் அவங்களோட பரம்பரை அப்படி. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் யாரையுமே எதிர்க்கிறதோ யாரையுமே மனநோ அடிக்கிறதோ இல்லை. அது காலம் எக்ஸ்பயர்டு. அதாவது இந்த சாதின்றது வந்து எக்ஸ்பயர்ட். அந்த கதையெல்லாம் இப்போ இல்லை.
அதெல்லாம் மறந்துட்டீங்க. நீங்கள் போய் உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிற சர்ஜன் சில நேரம் சாதி குறைஞ்சவராக இருப்பார், நீங்கள் அதுக்காக ஆப்ரேஷன் செய்யாமல் இருக்கணுமா? ஸோ அது வந்து எக்ஸ்பேர்ட் கதை. நான் இப்போ இவருடைய கதை வந்து இந்த சாதி கதைக்குள்ள நான் இப்போ அவருடைய ஹோபிஸை தாண்டி தானே தொடர்பாக போய் கொண்டிருக்கேன். என்றால் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ, இந்த சாதி அரசியல் செய்கிற இந்த நாயை பற்றி நான் இவ்வளவு காலமும் எல்லாரும் சொல்லுவீங்கன்னா, நீ அடிக்கடி இப்போ கதைக்கிறத விட்டுடையாடாப்பா இப்படி நீங்கள் எனக்கு மனச்சாட்சியாக சொல்லுங்க. இந்த நாதாரியை நான் இந்த 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 காவாலியை, இந்த சமூக பிறழ்வான இந்த நாய் வந்து காலமேல மத்தியானத்தில் இரவில் ஒரே மாதிரி தான் இருப்பான். என்னடா வாழ்க்கையில் முகங்கழுவுறையில் சில பேர் வந்து காலமேல முகங்கழுவி போட்டு பொட்டு வச்சா ஒரு லட்சணமாக இருப்பாங்க, மத்தியானத்தில் சாப்பிட்டு போட்டு நித்திர வரும் பின்னேரத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. இந்த நாயை நீங்கள் எந்த நேரம் வீடியோவில் பார்த்தாலும் ஒரே மாதிரி சீழ்வடிஞ்ச முகமாக தான் இருக்கும். அப்படி ஒரு அசிங்கம். அதாவது வந்து நாயினுடைய மலம் 4 நாள் கழித்து எப்படி இருக்குமோ அப்படி தான் அவனுடைய முகம் இருக்கும். நான் ஏன் இவ்வளவு குரோதமாக இந்த நாயை பற்றி நான் கதைக்கிறேன் என்றால், முக்கியமான காரணம் வந்து இவனுடைய அம்மாவையும் மாமாவையும் அப்பாவையும் யாரோ இயக்கம் போட்டுட்டான். அதாவது வந்து இயக்கம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும், தேச துரோகிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்கறது மண்டேலாக வெடி போடுறது. ஸோ மண்டேல வெடி போட்டு தான் இவன் பரம்பரையில் யாரையோ இயக்கம் அந்த நேரம் சொர்க்கத்துக்கு அனுப்பியிருக்கு. நரகத்துக்கு இல்லை, சொர்க்கத்துக்கு போயிட்டு வாமாச்சானே. ரெண்டால் அங்கே போனால் வாசலேருந்து ஒன்று வெளியில் விட்டுருவாங்க நீ தேசத்துறையில் அவன் நரகத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகலாமன்ட்டு அப்போவே மண்டேல போட்டிருக்காங்க. இயக்கம் செய்த மிகப்பெரிய வேலைகள் அண்மையில் தான் நான் இவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். இவர் ஆடியாவன் அர்ச்சுனா ராமனாண்ட அப்பங்காரன் போலீஸாடா என்று சொல்லி இன்னொரு வெறி கூட்டிகிட்டு கதைச்சி வீடியோ ஒன்றை போட்டிருக்கார். ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு தானே நானும் ஒரு வீடியோ போடுவேன் இந்த வெறி கூட்டிக்கு, அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டு தானே. ஏனென்றால் இந்த இப்போ ஜோதிச்சு பாருங்கள், எங்களுடைய அரசியல் தலைமை இப்படிப்பட்ட ஒரு காவாலியாக இருந்தது. ஏன் நான் இன்று வரைக்கும் இந்த சமூக ஊடகங்கள் அதிகம் விமர்சிக்கப்படுறேன்டா, மற்றவனை விமர்சிக்கிறதுல நான் பாரபட்சம் காட்டுறேன். இவர் மதிப்புக்குரிய ஆனா சீனா என்று நான் இவரை பேரை சொல்கிறேன். நான் எப்போவுமே இது ஒரு நாதாரி, இது ஒரு மெலம் நாயினுடைய, அதாவது வந்து குட்டை நாயினுடைய மெலம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த நாயினுடைய செயற்பாடுகளும் இந்த அரசியலும். இந்த நாய் நாளைக்கு ஒரு அரசியல்வாதி எங்கள் சமூகத்தில் வந்தால் இதை போய் 4 பேர் படித்தவன் சேரன்னு சொல்லிடமான்னு ஜோதிச்சு பாருங்க. இல்லை. ஸோ எங்கட ஆக்களுக்கு தான் நான் சில அட்வைஸெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். எங்கள்ட தமிழீழ விடுதலை புலிகளையும் எங்களுடைய தேசிய தலைவர்களையும் பாசம் வச்சிருக்கிற ஆக்களுக்கு நீங்கள் பாசம் வச்சிருங்கோ, தேசிய தலைவரை நேசியுங்கோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நாதாரியோட தூசணத்தில் எடுத்து கதைக்காங்க. ஏன்னா இந்த நாய் வந்து நீங்கள் கதைக்கிறதையும் உங்களோட வெறி கதைகளையும் அது உங்களையும் நான் நம்ம 100% பிள்ளை சொல்லுவேன். நான் 2 வரைக்கும் யாரோடையும் தூசணத்தில் காய்ச்சி ரெக்கார்ட் பண்ண இல்லை தானே அப்படி. ஆனால் நான் பிறந்து 3 வயசு 4 வயசுலேயே பச்சை தூசணம் கதைக்கிற அளவுக்கு பக்கத்து வீட்டில் தச்ச வேலை செய்கிற அண்ணாக்கள் இருந்த எங்களோட வீட்டு பக்கத்து வீடு அவர் அப்பையான்னு அவர் எந்த நேரம் வந்து குடிச்சு போட்டு மனசுக்கு பட்ட தூசணத்தால் தான் பேசுவார், அடிப்பார். அம்மா வேறு சின்னல்ல கொண்டு போய் அப்பையான்னு அடிக்காதீங்கன்னு சொல்லி, சபரத்னன் அடிக்காதீங்கன்னு சொல்லி அங்கே தான் கொண்டு அம்மா வேலிக்கால தூக்கி பிடிச்சி வச்சோன்னு இப்போ சின்னல்ல அம்மா அப்பாவுக்கு அடுத்தா சொன்னால் தூசணம். ஸோ எனக்கு இந்த தூசணம் சொல்லி கதைக்கிறது பெரிய வேலை இல்லை. ஆனால் இன்று வரைக்கும் நான் ஒரு வெளிப்படையான அரசியல்வாதியாகவே எனக்கு இந்த தூசணத்தால் நீ போட்டி கதைக்க போகிறேன்டா. உங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பெறாவில் முஸ்லீம் படியில் என்ற கொண்டு தருவா ஃபோனை மச்சான் இந்த ஃபோனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு அந்த அளவுக்கு நான் கதைப்பேன். ஆனால் நான் இன்று வரைக்கும் அப்படி கதைக்கணுமென்று ஆசைப்பட்டவனும் இல்லை. இந்த மாதிரியான நபர்களுக்கு அப்படியான வீடியோ போடணும் இல்லை. ஆனால் சரியான விரக்தியோடு தான் போடுறேன். என்றால் தேசிய தலைவர் ஒரு காலத்தில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, தன்னுடைய ஆடியோக்களில் சரிதானே, அதாவது போர் நடக்கைக்குள்ள எடுக்கிற ஆடியோக்கள் இருக்குது தானே, அந்த ஆடியோக்களில் இவங்க அட்ரா வேணவங்களுக்கு அப்படி இப்படியெல்லாம் இவங்கள்ட பிடியல் கதைக்கிறது ரெக்கார்ட் ஆகுதுண்டு. ஒரு தடவையில் நான் இதை எங்கேயோ ஒரு வீடியோவிலையோ அல்லது யாரோ சொல்லிக்க தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உண்மை போய் எனக்கு தெரியாது. ஒரு தடவையில் எங்கேயோ நினைக்கிறேன் பாப்பாண்ணையோ அல்லது சங்கரனையோ அல்லது அந்த எங்கள்ட அந்த மார்ச் பாஸ்ட் பழக்கிற அவர் அந்த அண்ணையோ யாரோ எனக்கு பேர் தெரியாது, பழைய ஆக்களுக்கு தெரியும், பழைய தளபதியில் பழைய ஆக்களுக்கு தான் தெரியும், அல்லது தீபனோ யாரோ ஒரு ஆள் தேசிய தலைவர் வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் இவர் எழும்பி சொல்லியிருக்கிறார், அந்த தளபதி இவங்க சிங்களவங்கள் நாங்கள் எல்லாரையும் அடித்து துதைக்கணும் அப்படின்ற தலைவர் சொல்லியிருக்கார். நீங்கள் தளபதி மேலே முதல்ல தூசணம் கதைக்கிறத நிப்பாட்டுங்க. அதுதான் எங்களுடைய தேசிய தலைவர். இந்த ஒரு சமூக பிறழ்வு நாய்க்கு நான் சொல்ல வேண்டியது இதுதான் எங்களுடைய தேசிய தலைவன்.
என்னுடைய தேசிய தலைவன் சொல்லியிருக்கான், நீங்கள் முதல்ல தூசணம் கதைக்கிறத நிப்பாட்டுங்க, உங்கள்கிட்ட பெடியல் நிப்பாட்டுவாங்கன்ட்டு. அண்டையில் இருந்து அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோக்கள்லையும் ஒரு தூசண வார்த்தைகளும் பெடியல் அடிபட்டு சாய்க்குள்ளையும் அம்மாண்டு தான் கதை சாவானுகளே ஒழிய டேய் வேணாமன் சுட்டு போட்டான்னு சொல்லி எங்கள்ட பெடியல் செத்த வரலாறு ஒரு வீடியோக்கள்லையும் நிதர்சனத்தில் இல்லை என்று சொல்லி எங்கள்ட மாமி, அதாவது வந்து அம்மாவினுடைய அண்ணாவினுடைய கணேசி மாமாவினுடைய மகன், அவன் வந்து இந்த ஒளிப்பட பிரிவில் இருந்து தான் செத்தவன். ஸோ அம்மா வந்து அடிக்கடி பெருமையாக சொல்லுவாள், இந்த படியன் எடுத்த வீடியோக்கள் தான் இந்த நிதர்சனத்தில் இந்த அடிபாடு அந்த அடிபாடு ஜேசு குரு அப்படி இப்படி உங்கள் பேர்றாப்பா கணேச மாமாண்ட படியன் நிற்கிறான் கேமராவில் அப்படி இப்படி என்று சொல்லி. ஸோ இந்த வரைக்கும் நிதர்சனத்தில் வர எந்த வீடியோக்கள்லையுமே இல்லாட்டி எங்கள்ட ஆமிக்காரர் வெளியிட்டு எந்த வீடியோக்கள்லையும் இந்த அட்ராண்டு ஏத்தடாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த வீடியோக்களை பேரைக்குள்ள எங்கள்ட படியல் வீரத்தை நீங்கள் பார்க்கணும். சார் தான் வந்து அவன் அப்போ போட்டில் இருந்து குதிக்கிறா மச்சான், ஏற்று அடி 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 ஏற்று தொடாத அடி என்று தான் சத்தம் கேட்குமே ஒழிய அது எங்கிட்ட வீரமடா, அது எங்கிட்ட வரலாறு வச்சிருக்கிறவன் சிடிலையும் டெஸ்க்லையும் வச்சிருக்கிறவன் அதை பேணி பாதுகாத்து ஒரு தங்க பேழையில் புலம்பெயர் நாட்டில் இருந்தீங்களென்றால் ஒரு தங்க பேழையில் அதை வச்சு போட்டு சாயங்கடாப்பா. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கும் எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் என்ற ஒரு கடவுளுக்காண்டு தான் வாழ்கிறோம்ண்டு சிங்களத்துலேயும் போய் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். சரி தான், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சிங்களம் விளங்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது, சிங்களம் விளங்கு எனக்கு தெரியும். இன்றைக்கும் போய் ஒவ்வொரு சிங்கள ஊடகங்களை சொல்லுங்க, நான் ஒரு கடவுளை நச்சுத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டுக்கிறேன், அந்த கடவுளை நச்சு கொண்டு தான் அரசியல் செய்து கொண்டுக்கிறேன் தான் நான் 2 வரைக்கும் சொல்லிக்கிறேன். ஆகவே அப்படி ஒரு வரலாறு விட்டு போட்டு போன எங்களுடைய தேசிய தலைவரை என்கின்ற ஒரு நபர் சரிதானே, இந்த ஒரு பிழையான நபர் வந்து கேவலமாக உங்களை கதைக்க பண்ணி, சரியா, கேவலமாக படு மோசமாக உங்களை கதைக்க பண்ணி போடுகின்ற அந்த வீடியோக்களை அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு போராளியையும் நாங்கள் திருப்பியும் உயிரோடு எழுப்பி வச்சு அவங்களுடைய சவப்பட்டிகளை வச்சு பட்ட தூசணத்தில் கதைப்பதற்கு சமமான ஒரு வேலையை தான் நாங்கள் 2 வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி தானே, அதாவது வந்து ஒரு எப்படி என்று சொன்னால் ஒரு ஒவ்வொரு போராளியையும் இறந்தவங்களை நிமித்தி ஏன்னா அவங்களுக்கு முகத்துக்கு நேராக பட்ட தூசணத்தையும் கதைக்கிறதுக்கு சமனாகத்தான் நாங்கள் 2 வரைக்கும் இந்த நபரோட நான் இப்போ சொன்னேனே ஒரு நபர் அந்த மனநோயாளியோட நாங்கள் எனக்கு நான் அதை சொல்கிறேன், இவர் எப்படிப்பட்ட மனநோயாளின்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னம் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் நான் செய்திருக்கேன். ஆகவே உங்கள்கிட்ட இருகரம் கூப்பி நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த வீடியோ போடுறதுக்கு என்னென்றால் இதில் சில சாதிகள் சம்மந்தமாக காய்ச்சிருக்கிறேன். ஆனால் எங்களோட புலம்பெயர் எங்களுடைய சமூகத்திட்டு இந்த டிக்டாக் சமூகம் மனநோயாளி சமூகம் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த டிக்டாக் சமூகம் தவிர்ந்த மற்ற சமூகத்திட்ட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எங்களுடைய அண்ணா மேரட்டை உண்மையாகவே அண்ணா மேரட்டை இயக்கத்தில் இருந்து எங்களுக்காக போராடி இந்த வரைக்கும் நீங்கள் அதை தலைவரை வந்து மனசிலேயே வச்சு கொண்டு வாழ்கிற ஒவ்வொரு அண்ணா மேரட்டையும் அக்கா மேரட்டையும் கைகால் இல்லாத அண்ணா மேரட்டையும் அக்கா மேரட்டையும் நீங்கள் எங்களுக்காக கொடுத்தது வந்து உங்களுடைய அவயவங்கள், உங்களோட உயிர். நாங்கள் செய்கிறது இந்த யூடியூப்லையும் இதுலையும் கதைக்கிறதும் எங்களோட தேசிய தலைவரை இந்த வரைக்கும் ஏதாவது ஒரு பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தில்லாமா, எங்களுடைய இனப்போராட்டத்தை அழிய விடாமல் பண்ணாமல் ஒரு வரலாறாக மாற்றிட்டு ஆகலாம்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நாங்கள் எங்களால் தமிழத்தை கொண்டு வரையில் மட்டும் நாங்கள் இந்த வரைக்கும் சொன்னதும் இல்லை, என்னால் இயலாதது. ஆனால் ரியாலிட்டி என்னென்றால் உங்கள்கிட்ட இருகரம் கூப்பி நான் வேண்டுகிறேன், தயவு செய்து இந்த நாயோட மட்டும் கதைக்கல உங்களுடைய வசனங்களை கொஞ்சம் ஜோதிச்சு கதைங்க. மற்றவங்களோட கதைக்கிற பிரச்சனை நானே இந்த நாயோட எனக்கு சில பேர் சொன்னாங்க, இந்த நாயோட வெளிப்படையாக ஒரு ஊடக சந்திப்பொண்டுக்கு போய் ஊடக சந்திப்பில் இவனை கிளிக்கலாதா டாக்டர். இப்போ நாங்கள் எங்களுக்குரிய ஸ்டாண்டர்ட் விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் யார், எங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, நாங்கள் பாராளுமன்றத்தில் நிற்கிற லெவல் என்ன, நாங்கள் தமிழ் மக்களால் நேசிக்கப்படுற விதம் என்னன்ற இந்த நாயோட போய் ஒரு ஊடக சந்திப்பில் போய் கதை கேளுமென்றால் விடிய இவன் மோங்கழிவிட்டானா இல்லையாண்டா அவன் அம்மா அப்பாக்கே டவுட் வரும். இவன் மூஞ்சியை பார்த்தா சார் தானே, இவன் மனசுக்கே டவுட் வரும். காலமே 1000 ஆண்டு வேண்ட மூஞ்சியை பார்த்தா இரவண்ணச்சோட மனசு திருப்பி படுத்துறேன் விடிய காலம் 9 மணிக்கு. ஸோ அப்படியான ஒருத்தனை சார் தானே, அப்படியா மனசு இல்லை, அது வேறு பிரச்சனை. அப்படியான ஒருத்தனை நாங்கள் போய் ஊடகம் ஒன்றில் போய் இவனை அவமானப்படுத்த வேண்டிய தேவையில்லை. இந்த வரைக்கும் 2 வருடங்கள் நான் இந்த ஒட்டுக்குழு, இந்த ஆவா குழு, இந்த சிஐடி, இந்த இதுகளோட அலைஞ்சு திரிஞ்சு அவங்களோட பொம்பளை செத்த பிணங்களில் ஏறி புணர்ந்து கொண்டு திரிஞ்ச இந்த நாயோட நான் ஒரு ஊடக சந்திப்பிலையோ போய் போகிறதுக்கு நான் தயாராக. ஆனால் இன்று வரைக்கும் நான் இந்த நாயிட இருக்கிற பியூட்டி என்னென்றால் இந்த நாய் எங்களை அவமானப்படுத்துகிறான், எங்களை வெறியில்
தூசணங்கள் கதைக்க வச்சு நீங்கள் தேசிய தலைவர்கிட்ட படைப்பு தானே நீங்கள் தேசிக்க தலைவர் என்று சொல்லியெல்லாம் அவமானப்படுத்துகிறான் எங்களுடைய தேசிய தலைவர். அதெல்லாம் கேட்கல நீங்கள் விடுற பிள்ளையும் எனக்கு இந்த வரைக்கும் நான் யாரோடையும் காய்ச்சி கொத்தரடி போடுவேன்ட்டு சொல்லியிருக்கிறேனே ஒழிய யாரோடையும் தூசணம் காய்ச்சி இந்த வரைக்கும் வீடியோ வழியால் வரையில ஒரு ரெக்கார்டிங் வழியால் வர அடி நானே ரெக்கார்டிங் எக்ஸ்பர்ட்ராப்பா. நான் நடந்து போனாலும் ரெக்கார்டு ஆகும். இப்போ நான் கதைக்கிற ரெக்கார்ட் பண்ணுறது நான் முட்டாளா? ஸோ வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. என்னென்றால் இந்த நரகம் எங்களுடைய சமூகத்தில் வாழும் வரைக்கும் சார், இந்த நரகம் எங்களுடைய சமூகத்தில் இருந்தோண்டு அரசியல் செய்யும் வரைக்கும் மிக பத்திரமாக இருக்கும். எங்களுடைய தேசிய தலைவர் இப்படி சமூக ஊடகங்களை சிதைக்கல. அடுத்த வார ஜென்ரேஷன் இருக்குது தானே, ஜென்ரேஷன் ஜி, ஜென்ரேஷன் ஆல்ஃபா, 2010-12 பிறகு பிறந்த ஜென்ரேஷன் ஆல்ஃபா. ஸோ அவங்க யோசிப்பாங்க என்னென்னா, ஓகே இப்படி தான் முந்தி இயக்கான மாதிரிலாம் இருந்திருக்கீங்கன்னா பட்டை தூசணம் எல்லாம் காய்ச்சி கொண்டு வெறியை போட்டுட்டு துவக்கலையும் அதுகளையும் வச்சுக்கொண்டு இப்படி மோட்டர் சைக்கிளில் குறுக்கு மறக்கலாம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டு இப்படி தான் எங்கள்ட இயக்கான மாதிரிலாம் இருந்திருக்கணும்னு சொல்லி எங்கள்ட பிடியல் யோசிப்பாங்க. இளம் தலைமுறை யோசிக்கும். ஸோ எங்கள்ட இளம் தலைமுறைக்கு தெரியாது. எங்களோட விடுதலை புலிகளில் கையை மடித்து கட்டின, பெரிய ஷர்ட் போட்ட, இடுப்பில் பெல் கட்டின, தலைமையிற பின்னு கட்டின, கீழே செருப்போட சப்பாத்தோட வார அக்கா மேரண்டு அழகு இந்த பரதேசிகளுக்கு விளங்காது. இந்த நாதாரிகளுக்கு அதுகள் விளங்காது. ஸோ இந்த சமூகத்தில் வாழ்கிற இந்த சமூக ஊடகம் நினைக்கும் தேசிய தலைவர் இப்படி தான் வெறியெல்லாம் போட்டு இப்படி கூத்தடிச்சிட்டு பேராக இருக்கும் என்று நாங்களோட பெரிய இனப்போராட்டத்தை சிதைக்கிறோம். இவன் அந்த கச்சிதமாக அந்த வேலையை செய்கிறான். அந்த நாதாரி நீங்கள் கதைக்கிற ஒவ்வொரு விடயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி போட்டு எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் தமிழில் விடுதலை போராட்டையும் பட்டு மோசமாக சிதைக்கிறான். இவன் சிதைக்கிற அளவுக்கு யாராலையுமே சிதைக்கல. அது அந்த அளவுக்கு இவன் எங்களை அவமானப்படுத்தி எங்களை இல்லாமல் பண்ணுறான்ன்ற விடயத்தை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு உதவிதான், இந்த நாயோட வெறியை போட்டு கோல் பண்ணி கதைக்காதீங்க. கதைக்கிறதாக இருந்தாலும் ஜென்டில்மேனாக கதைச்சு இந்த நாயை ஒசு பேசினா 2 வரைக்கும் எத்தனை 1000 வீடியோ போட்டிருக்கேன். நான் 1200க்கு மேலே 1400க்கு மேலே வீடியோ தாண்டிட்டு நான் மெட்டவேனை விசரணாக்குவேனே ஒழிய நான் விசரணாகி குடிச்சு போட்டு கத்தின வீடியோக்கள் எங்கேயுமே வராது. வடிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இப்போ நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த நாய் உங்களை ரெக்கார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் தலைவரை நேசிக்கிறீங்கடாடாப்பா. இவனுக்கு இப்போ நான் இவ்வளோ நேரம் கதைச்ச கூட சரியான ஒரு வார்த்தை பெரியவங்க கூடின ஒரு வீடியோ தான். ஆனால் அதையும் குறைச்சி நீங்கள் வயசு போனாக்கள், பக்குவமானாக்கள், இயக்கத்தில் இருந்தாக்கள், இயக்கத்தோட வாழ்ந்தாக்கள், அண்ணா தம்பி அக்கா அண்ணா சகோதரங்களை இயக்கத்துக்கு கொடுத்தாக்கள். ஸோ நீங்கள் தான் அந்த பிள்ளையை விடாமல் தவிர்க்கணும். நான் விடுற பிள்ளையில நான் ஏற்றுக்கொள்ளுவேன். இந்த வரைக்கும் இந்த வீடியோவில் கதைச்ச ஒரே ஒரு இடத்துல 14 நிமிஷம் அதில் நான் சவுண்டை வெட்டுவேன். அதில் மட்டும் ஒரு வார்த்தையிலேருந்து வெளியால் வந்துட்டு பட் என்னால் கதை கேளும். என்னால் இதை விட மோசமாக இவனை விட கேவலமாக என்னால் கதைக்கலாம். போட்டிக்கு இவனை விட கதைச்சி இவன் வாயை என்னால் மூடையிலும். முஸ்லீம் படியல் கொண்டு வந்து என்னோட ஃபோனை தாரவங்களா மச்சா இந்த ரோங்கோல் உண்டு ஆன்சர் பண்ணுறாடாப்பாண்டு, அது சிங்களம் இருந்தாலும் சரி, ஆங்கிலம் இருந்தாலும் சரி, தமிழில் இருந்தாலும் சரி, அவன் ஃபோனை வச்சுட்டு ஆஃப் பண்ணுற அளவுக்கு என்னால் கதை கேளு. அவே தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மிக தெளிவாக இருக்கணும். இந்த வீடியோவை தயவு செய்து எனக்காக இல்லை, எங்களுடைய இனத்துக்காகவும் எங்களுடைய போராளிகளுக்காகவும். நான் இப்போ யோசிக்கிறேன், சில வீடுகளில் போய்களில் அதே 90களில் 95களில் 2000களில் இருந்த அதே விதத்தில் தான் ஒவ்வொரு அம்மா மேரம் இருக்கிறோம். அண்ணா மேர் தயவு செய்து வெளிநாளில் இருக்கிறார்கள், கொஞ்சம் யோசிச்சு கொள்ளுங்கோ. இங்கே அந்த சனம் அப்படியே தானே இருக்குது. அதே அடுப்புகளில் விறகுகளை வச்சரித்து சமைச்சு அந்த அம்மா மேர் 6 பிள்ளையை செத்து கொடுத்தார்கள், 5 பிள்ளையை சாக கொடுத்தார்கள், 4 பிள்ளையை சாக கொடுத்தார்கள் என்று அந்த அம்மா மேர் இருக்கணும். ஸோ அவை இந்த ஊடகங்களை பார்க்க போகிறதில்லை. ஆனால் சரியாக வலிக்குது என்னென்றால், நாங்கள் விடுற பிள்ளையால் எங்களுடைய வரலாறு நாளைக்கு இந்த சமூக ஊடகங்கள் இந்த அருண் சித்தாத்தாக்கள் போடுற வீடியோக்கள் தான் காலங்காலமாக இருக்குமாகவே மிக தெளிவாகவும் மிக அவதானமாகவும் இந்த நாயோட கதைக்கின்ற போது மிக இதோடையும் இருக்குது. ஆனால் காலமுண்டு மாறைகளில் இந்த நாய்க்கு ஒரு பதில் நான் சொல்லுவேன். தேசிய தலைவருடைய விடுதலை புலி போராளிகளுடைய ஆன்மாக்கள் ஒரு நாளைக்கு இந்த நாய்க்கு நல்லா செவிடை பற்றி ஒரு நாளைக்கு நல்லா சொல்லும். இது கதைக்கும். இது வீடியோவில் கதைக்கிறத பார்த்துருக்கேன். நீங்கள் ஆஜேமே நான் வெளியே அட்ரஸை சொல்லணும். இந்த நாய்க்கு எந்த பக்கம் காத்தடிக்குதுன்னு பார்த்து உச்சா போக தெரியாத நாய். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ரவுடி எல்லாம் இல்லை. இதே சரி அதை பற்றி கதைக்க விடுவோம். ஆனால் ரெண்டேக்காக ஒரு நாளைக்கு நான் இந்த நாயினுடைய மொழியில் பதில் சொல்லுவேன். நான் நீங்கள் அதை போரி பண்ண வேண்டாம். நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறோம். ஸோ நாங்கள் அதை பார்த்துக்கொள்கிறோம். அது ஒரு நாளைக்கு நான் பதில் சொல்லுவேன். பதில் சொல்லிக்க உங்களுக்கு விளங்கும். ஆனால் அது வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய வார்த்தைகளை இவன் ரெக்கார்ட் பண்ணுவதை முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கொள்ளுங்க. அதை பார்க்கல தொடர்ந்தும்
நாங்கள் அந்த பெரிய பிள்ளையோண்ட விடுறோமான்னு என்னுடைய மனசுக்கு பட்டதை சொல்லியிருக்கிறேன். அதை கேட்டுக்கொள்கிறதும் கேட்டுக்கொள்ளாதும் உங்களோட விருப்பம். ஏனென்றா நீங்கள் என்னை விட அனுபவம் வாய்ந்த போராளிகள், என்னை விட களம் கண்ட போராளிகள், என்னை விட இந்த விடுதலை புலி போராட்டத்தில் அதிக அக்கறை உள்ள போராளிகள், அதிக பங்கு கொண்ட போராளிகள். ஒட்டுமொத்தத்தில் நீங்கள் போராளி, ஆனால் நான் சாதாரணமாக ஒரு மருத்துவன். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், மண்ணை நேசிப்பவன், அதனால் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. அன்னை தந்தை எனக்கு முண்டு அன்பு செய்ய புறவும் என்னை நம்பி உயிர்கள் உண்டு, ஏக்கம் நெஞ்சில் நிறையவும், மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா, என்னினமே என் சனமே. பாசறை நான் புகுந்த இடம், பதுங்கு கூடி உறங்குமிடம், தேச நலன் எனது கடன், என் தமிழே எனது திடன், அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன், என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா,
ஆதிப்பவன் என் நினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா